பர்க்கரிசி முனிவராகப்பட்டவர் ஒரு பெருத்த அக்கினி யாகம் வளர்த்துறார். எப்படி? பெருத்த அக்கினி யாகம். அக்கினி யாகம். சரி, அப்படி யாகம் வளர்த்தும் பொழுது அந்த யாகத்தின் அக்கினி சுவாலை தெய்வலோகத்துல இருக்கிற தேவர்களுக்கு தனதானு வீசுது. அந்த அக்கினி சுவாலை பொறுக்க முடியாமல் ரம்பை, ஊர்வசி, மேனகை, ரதி, ரதிதேவி என்று சொல்லக்கூடிய நடின நாட்டிய மாதர்கள் ஒருவராய் விளங்கி வரக்கூடிய மேனகைங்கிற பெண்ணை அழைத்து, பெண்ணே, அதாவது பர்க்கரிசி முனிவரின் யாகத்தை கலைத்துவா என்று அனுப்புகிறார்கள். சரி, எப்படி? எப்படி? நல்லா பூவோடும் பொட்டோடும் கந்தனம் சவ்வாது அணிந்து மங்களகரமா வந்து நிக்கிறாங்க. எங்க எங்க பர்க்கரிசி இந்த இடத்துல யாகம் பண்றான்னா எதிர் திசையில் நின்று மரத்தடி நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது முனிவராகப்பட்ட கண்மூடி தியானம் செய்து யாகம் வளர்த்துட்டு இருக்காரு. அப்படி அவரை நோக்கி ஒரு இளங்காட்டு அப்படி சிறு சிறுன்னு வீசுது. அவன் எதிர் நோக்கி வருது. அப்படி வரும்பொழுது அந்த பெண்ணின் வாசல் இருக்கிறது இல்லையா, அவங்க மேல போற மனமாகப்பட்டது சந்தனம் ஜவ்வாதிலாம் வாசி அடிக்குது. அந்த மனமாகப்பட்டது அவர் மூக்கின் துவாரத்தின் வெளியே செல்கிறது. அப்படி சென்ற உடனே அந்த முனிவருக்கு யாகத்தின் மேல் என்ன வரவில்லை, ஒரு பெண்ணின் மேல் மோகம் பிறந்தது. மோகம் பிறந்த உடனே அந்த இடத்திலே அதாவது அவருக்கு ஆண்வீரியம் அதாவது பிச்சுக்கிட்டு விழுந்து போச்சு. என்ன விழுந்து போச்சு? ஆணின் விந்தாகப்பட்டது அந்த இடத்துல 2 துளிகளாக பிச்சு விழுந்து. அப்படி விழுந்த உடனே விசிப்பெண்டா ராத்தங்கான்னு சொல்லுவாங்க. 3.25 நாடிகளுக்குள் அந்த இடத்துல 2 பெண் குழந்தை பிறந்தது. 3.25 நாடிகளுக்குள். ஆமா, சரி. அப்படி பிறந்த உடனே அம்மா அந்த முனிவராகப்பட்ட கண்விழித்து பார்த்தான். தவமோ கலைந்தது. இந்த இடத்துல குழந்தை பிறந்தது அல்லவா? இது அதாவது நம்மை போல் முனிவர் இப்படி யாகம் நடத்தும் பொழுது இப்பேற்பட்ட தவறை செய்தால் மற்ற முனிவர்கள் என்ன நினைப்பாங்க? ஏளனமா நினைப்பார்கள், எள்ளி நகைப்பார்கள். யாவாதி தேவர்கள் என்ன நினைப்பாங்க? அப்படின்னு அந்த குழந்தை அந்த இடத்துல போட்டு அவர் ஓடிடுறார். சரி, அப்படி சென்ற உடனே அந்த வனத்தின் வழியாக யார் வருகிறார்? பலராமரும் கிருஷ்ணனும் வராங்க. எதற்காக? சராசந்தரை கொள்வதற்காக 14 முறை படையெடுத்து அவரால் ஜெயிக்க முடியவில்லை. அதனால இந்த முறை சென்றாலும் நம் தம்பியாகப்பட்ட கண்ணனால் ஜெயிக்க முடியாது, நம் தம்பியை குன்றுவிட என்ற அச்சத்தோடு அந்த வனத்தின் வழியாக 2 பேரும் நடந்து பயிலுக்கு போயிட்டு. அப்படி செல்லும் வேளையிலே அந்த யாக வளர்த்த இடத்துல 2 குழந்தை பிறந்தது. 2 கத்திக்கிட்டு கிடக்கு. ஆமா, அப்படி கத்தி கொண்டு இருக்க வேலையிலே 2 பேரும் போய் பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே 2 பேரும் ஆளுக்கூற குழந்தையை எடுத்து வளர்க்கிறாங்க. பலராம இருக்கப்பட்டவர் பான்மதி என்கின்ற பெருந்துருவாளை ஒரு வளர்ப்பு மகளா வளர்த்து வந்தார். அதாவது ஸ்ரீ கண்ணனாகப்பட்டவர் இந்த சுபத்திரையை ஒரு தங்கச்சியாக பாவித்து வளர்த்து வந்தார். அம்மா அப்படி என் உடன்பண்ண சகோதரர் ஸ்ரீமன் கண்ணன் அப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு எத்தனை பருவம்? அம்மா, பொண்ணுக்கு எத்தனை பருவம்னா ஆம்பளையா பிறந்தது எனக்கு தெரியாது. பொண்ணா பிறந்த ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு 7 பருவம். எப்படி? என்னென்ன பருவம்? எப்படி? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிளம்பெண். பேரிளம்பெண். ஒரு வயது முதல் தொடங்கி 33 வயசு முடியுது இல்லையா, அது வரைக்கும் இந்த பருவம் எல்லாம் அடங்கும். சரி அம்மா. அம்மா அதாவது 16 வயது மங்கை பருவம் அடைந்த உடனே நான் மலை தரித்த மணவாளர் யார் என்று உனக்கு தெரியுமா? யாரம்மா? சொல்லவா?
அம்மா பாண்டு மகன் அது சரி என்றாலேடி பத்ராதேவிக்கு பிறந்த ஐவப்பஞ்ச பாண்டவர்கள் சரி ஐவப்பஞ்ச பாண்டவர்களிலே இருவருக்கும் இளையோர் இருவருக்கும் மூத்தோர் நடுவிருந்த காண்டிவன் அர்ஜுனன் ஆமா ஆனால் அழகு மன்னன் ஆஹா அம்மா முன்னழகு பின்னழகு 32 அழகு ஆஹா 11 நாமதயம் 32 லட்சணம் 12 லட்சணம் 32 அழகு படித்த ஆனால் அழகு மன்னர் இருக்காரு அன்னவர் தாண்டி என்னை மாலையிட்டார் ஓஹோ அவர்தான் உங்களை மாலையிட்டு மன்னன் சரியம்மா ஓய் அன்னவரும் நானும் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஒன்றாக கூடி கலந்து சரி நீ நசுங்கி இருப்பியே அவரு கொஞ்சம் வெயிட்டா இருக்காருன்னு கேட்டாயா ரெண்டு பேரும் ஒன்னாக கூடி கலந்து அம்மா எங்களுக்கும் ஒரு பிள்ளை உண்டு குழந்தை பிறந்ததா யாரு என் மகன் பெயரோ அதாவது வீரவாள் அபிமன்யு அபிமன்யு சரி அம்மா அம்மா அப்படி இருந்தாலும் என் அதாவது மன்னவராகப்பட்டவர் ஆசையில் சிறந்தவன் நான் தான் சரி அம்மா நீங்க மட்டும்தான் எங்க இருந்தாலும் என்னுடைய வாசமும் என்னுடைய அழகும் என்னுடைய பாசமும் அவரை அப்படியே சுண்டி சுண்டி இழுக்கும் இருந்தாலும் கிடையாது உனக்கே பிடிச்சிருக்குன்னா பாண்டி குளிச்சு உனக்கெல்லாம் வந்த மார்க்கிட்ட பாரு அப்படி சுண்டி சுண்டி சரி சரி ஆயா நான் மனசுக்குள்ள நினைச்சா போதும் என் வீட்டுக்காரர் என்னை தேடி வந்து கொண்டே இருப்பார் அம்மா 8 நாள் ஆச்சு என் மன்னனாகப்பட்டவன் என் வீடு தேடி வந்து அதனால இன்னைக்கு அவர் எப்ப வருவாரோ என்னை இறுக்கி அணைப்பாரோ இது தெரியும் இங்கெல்லாம் ஆவா இருக்கு கொஞ்ச நேரம் நான் அதாவது கணவனே கண் கண்ட தெய்வம் என்று வாழ வரும் நான் ஒரு நாளைக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா ஆவாது இப்படித்தான் ஏத்து ஒரு பையன் வந்தான் அம்மம்மா அட்ஜஸ்ட் பண்ணணும் அதாவது தோழிமா இருக்காங்க ஆமா தோழிமாரை கூப்பிட்டு 2 பேர் இந்த கிடாயெல்லாம் ஒட்டடிப்பாங்க ஆமா அப்படி போட்டு நெரிச்சு விட்டுறோம் அவன் 2 காலையும் கெட்ட வச்சு நடக்கல தூரமா வச்சு ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்கோம் வேற வழி இல்ல கிட்ட வச்ச அந்த வழியே தான் அதனால கிட்ட வச்சா பவளப்பட்டினம் வலிக்காது நாங்களாம் நெருப்பு மாதிரி சரி அதனால என் பதியாகி மன்னவர் எப்போது வருவார் என்று வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் அம்மா அரண்மனையில் இருக்கும் ஆமா என் பதியாக மன்னவர் என்ன சொல்லிருக்கிறேன் என்னம்மா ஆனால் அழகு மன்னன் முன்னழகு பின்னழகு 32 அழகு அந்த வாகனம் வரட்டும் பள்ளியிலே பரிசீலனை பாதத்தில் செந்தாமரை யார் அவனு முப்பலில் அமத கலசம் யார் வாம்பூசன் ஆமாண்டி சரி சரி அவரை பார்த்தா அம்மாடி அம்மா இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் ஆசைப்படுவாங்க யார் வாம்பூசன் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மணியை பீட்டு பண்ணி விடுவோம் மணி ஏற்கனவே